இப்படி நம்ம பணங்கள்ல இருந்து சாப்பிட்டு கிளம்புவோம். நம்ம சுயம்பலிங்க சுவாமி கோயிலுக்கு போவோம். அது உபதிக்கு பக்கத்துல இருக்குது. இன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால நமக்கு ஏற்கனவே குலசேகரப்பட்டினம் வீடியோ போட்டோம், அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப அடுத்து நம்ம உபதிக்கு பக்கத்துல இருக்க சுயம்பலிங்க சுவாமி கோயிலுக்கு நம்ம போக போறோம். சுயம்பலிங்க சுவாமிக்கு வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இப்போ கோயிலேருந்து கொஞ்சம் தள்ளி வண்டி நிப்பாட்டி இருக்கோம், கொஞ்சம் மெயின் ரோடாக இருக்கிறதுனால. இப்போ நம்ம நடந்து நம்ம கோயிலுக்கு போய்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரோம். இந்த கோயிலில் எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். எங்கள் கூட நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள், வாங்க போகலாம். இன்றைக்கி நல்ல பௌர்ணமி, அதனால் இன்றைக்கி கோயிலில் கூட்டம் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். நைட்டு தான் கூட்டம் வரும், இருந்தாலும் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் பஸ்ஸில் வரவங்கெல்லாம் வர ஆரம்பிக்காங்க. பாருங்க, இதுதான் கோயில் நுழைவாசல். ஆனால் கோயில் நல்ல விசாலமான இடம், நல்ல பெரிய இடத்துல தான் கட்டியிருக்காங்க. இது சுயம்பலிங்க சுவாமி திருக்கோவில் உவதி. ஓகே, பாருங்கள், எல்லாம் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக இப்போவே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நட சாத்திட்டாங்கன்னு நினைக்கும், கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். பாருங்க, கோயில் கோபுர வேலைகள் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பேனர் வச்சுருக்காங்க. இந்த இருக்குது திருக்கோவில் செல்லும் வழி. ராஜகோபுரம் கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க. நல்லா விஷாலமான இடம், நல்ல காற்றோட்டமான இடம். கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல காற்றோட்டமாக இருக்குது. வணக்கம், வாங்க இந்த தரிசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து அனுபவிப்போம். ஆமாம், கெட்ட போகிறாங்க. ஆமாம், கல்லை வச்சு கிரைனட்டை வச்சு இதுதான் மேலே எடுத்தாங்க போலண்ணே. இதுதான் இந்த கோபுரம் வேலை நடக்கக்கூடிய இடம். இந்த ராஜகோபுரம் இங்கே தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த ஸ்தலத்துடைய வரலாறு என்னென்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டப்பனையிலேருந்து தினமும் ஒருத்தர் பால் விற்க வந்திருக்காங்க உவதி வழியாக. ஆனால் இந்த கரெக்டாக அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மரம் இருந்துருக்குது. அந்த வேப்ப மரம் நினைக்கிறேன். அந்த மரம் மரத்துடைய வேர் தடுக்கி தினமும் விழுந்துருக்காங்க. தினமும் இந்த வேரால் நம்மளை தடுக்கி விழுறதுனால அந்த வேரை வெட்டிடலான்னு சொல்லி ஒரு நாள் அந்த வேரை வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வேரை வெட்டும் போது அந்த இடத்துல ரத்தம் பீறிக்கிட்டு வந்துருக்குது. ரத்தம் பீறிக்கிட்டு வரும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு அசரீதி வாக்கு மாதிரி கேட்டிருக்குது. நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், எனக்கு இங்கே கோயில் எழுப்புங்கன்னு சொல்லி உடனே அந்த இடத்துல பனை ஓலையில் முதல்ல கோயில் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இடம் விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த ஸ்தலம் வந்து தென்காசி கோயில் மாதிரி கட்டுறாங்க. கோபுர வாசல் அந்த நல்லா காற்றடிக்கிற மாதிரி. இதுதான் மூலவருடைய ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நட சாத்தியிருக்காங்க. மதிய நேரம் வந்திருக்கிறதுனால இப்போ எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு பார்ப்போம். மாலை 4 மணிக்கு தான் நடை திறப்பாங்க. அதுக்காக நம்ம காத்திருந்து தான் ஆகணும், வழி கிடையாது. இவ்வளோதான் வந்திருக்கோம். அடுத்தடுத்த ஸ்தலங்களுக்கு நம்ம போகணுன்னாலுமே நம்ம இந்த ஸ்தலத்தை நம்ம தரிசனம் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக வாங்க போகலாம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை எவ்வளோ அழகாக தெரியுது, கடல் அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்தலமாக தெரியுது. வாங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் அற்புதமாக தெரியும். ஸ்தலம் அவ்வளோ அழகான ஸ்தலம், பிரம்மாண்டமாக இருக்குது. கோவில் ஸ்தலங்கள் சுற்றி வாங்க, இங்கேருந்து போய் நம்ம கடற்கரையை போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இதுவும் திருச்செந்தூர் கடல் மாதிரியே இருக்குது. திருச்செந்தூர் கடல் ஒட்டியே, இதெல்லாம் கடல் ஒட்டியே வரக்கூடிய ஸ்தலங்கள். வாங்க, அந்த மாதிரி ஸ்தலங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். படுத்தாச்சு, சுடுது. பசிக்கலையா? பசிக்கல என்ன யாருக்குமே பசிக்கல, வயது கம்முன்னு கிடக்கு. அதான் இந்த தயிர் சாதத்தை தூத்து இல்லலாம் பசிக்கு சாப்பாடு தட்டியப்பா நான் என்ன செய்வோம். ஆனா இந்த தயிர் சாதம் கோயில் பிரசாதம் வயிறு திருப்தி ஆயிடுச்சு. போதும் எங்களுக்கு இன்னைக்கு மதிய சாப்பாடு ஓகே. நைட் தான் சாப்பாடு ஓகே. காலைல வதவதையா சாப்பிட்டோம், மதியம் பிரசாதம் சாப்பிட்டோம், இனி நைட்டு சாப்பிடுவோம் ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்கிறது சுயம்பலிங்க சுவாமி உவதி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். உலகத்திலேயே கடற்கரையில் இருக்கிற சிவாலயங்களில் இதுவும் முக்கியமான சிவாலயம். வேறு எதுவும் கடற்கரையில் சிவாலயங்கள் இருக்குதான்னு தெரியல. இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ரொம்ப அழகா அற்புதமாக இருக்குது. இந்த வீடியோவை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. கோவில் அவ்வளோ அழகா இருக்குது. கோபுர வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அவ்வளோ அழகா இருக்குது. கண்டிப்பாக ஒரு டைம் இங்கே விசிட் பண்ணுங்க. கடற்கரை, அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில் மாதிரி இங்கே சிவன் கோவில் அவ்வளோ அழகா இருக்குது. கடற்கரையில் கடல் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. அதையும் பாருங்க. இப்போ கோயிலேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா கடல் அழகாக தெரியுது. கடற்கரை இதுதான் சுயம்புலிங்கம் சுவாமி கோயிலுடைய கடற்கரை. இங்கே 4 தீர்த்த கிணறுகள் இருக்குது. அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த கடற்கரையை போய் பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஆனால் இந்த கடற்கரை நல்லா காற்றடிக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த இருந்த இடத்துலேருந்து அப்படியே காற்று அடிக்கிறதுனால அந்த வெயில் எங்களுக்கு உரைக்கவே இல்லை. இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ நாங்கள் வெயில் அடிக்கும்போது நாங்கள் போனோம். இப்போ வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் அப்படி வீடியோ எடுத்தோம். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமேன்னு சொல்லி. இந்த நிறைய பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் கடற்கரை எப்படி இருக்குதுன்னு. கடற்கரையில் அந்த நிழலுக்கு ஒதுக்குற மாதிரியான மண்டபங்கள்லாம் இருக்குது. இது பாருங்கள், வண்டியை உள்ளே விடலாம், அது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ரோட்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். 2வது நாங்கள் போய் வண்டியை எடுத்து உள்ளே விட்டுட்டோம். அப்படியே நடந்து போனோம்னா அங்கே பாருங்கள் ஐஸ் வண்டி எல்லாமே நிற்கிது. இந்தவங்க மக்கள் எல்லாருமே கடற்கரையில் அழகாக குளிச்சுட்டு காற்று வாங்கிட்டு அழகாக வராங்க. இது நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில் எப்படி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோமோ அந்த அளவுக்கு இந்த கடற்கரையும் அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு இடமா இருக்குது. சுற்றி பனைமரங்கள் அதிகமாக நமக்கு காணப்படுது. பாருங்கள், மண்டபங்கள், பாதைகள். அந்த பாதை மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை போர்டு வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் அது மேலே போகலை. அதை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் காற்று அடிக்கிறத பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோவிலே பாருங்கள், அந்த காற்று அடிக்கிறதையும் அதில் கவர் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், கடல் அலை இங்கே ஒரு ஆக்ரோஷமான ஒரு அலையாக இருந்துச்சு. மற்ற இடத்த விட இந்த இடத்துல அலைகள் ரொம்ப வேகமாக வர மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதே நேரத்தில் குழந்தைங்களை குளிக்க விடும்போது கொஞ்சம் பார்த்து கையை பிடிச்சி குளிக்க விடுங்க. ஏன்னா அலை ரொம்ப வேகமாக இருக்குது. அதனால் சுழட்டி கொண்டு போயிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் கடல் ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ அழகான ஒரு ஸ்தலம். இந்த பாருங்க, கடல் அலை நாங்கள் நேரில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆனால் கடல் அலை அவ்வளோ அழகாக நல்லா ஆக்ரோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. கடற்கரை பக்கத்தில் சிவாலயங்கிறதே நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேள்விப்படுறோம். இதுக்கு வேறு எதுவும் ஸ்தலங்கள் இருக்குதான்னு தெரியலை. ஆனால் இது திருச்செந்தூர் பக்கத்துலேயே இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அதனால் நாங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லி வந்தோம். நல்லா காற்றடிக்குது, அலையும் நல்லா பெருசாக இருக்குது. நல்லா இடம் விசாலமாக இருக்குது. இங்கே இந்த இடத்த பாருங்கள், இந்த புறாவை பாருங்கள், அழகாக அது சாப்பாடு சாப்பிடுது. ஆனால் அந்த காற்று அடிக்கிறது, அதால் நிற்க முடியல. அது மேலே மணலாக விழுகுது. உங்களுக்கு பார்க்கும்போது அழகாக தெரியும்னு நினைக்கிறோம் அந்த வீடியோவில். அந்த புறாவால் நிற்கக்கூட முடியலை, அந்த அளவுக்கு இங்கே காற்று அடிக்குது. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த இடம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் இந்த ஆட்டுக்குட்டி. நான் இந்த சுயம்புலிங்க சுவாமி கோயிலில் தான் நான் மேய்ஞ்சிட்டு இருப்பேன். என்னையும் லைவில் காட்டுறீங்களா இல்லை வீடியோவில் காட்டுறீங்களா? தேங்க்யூ. என்னையும் வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த கோவில் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சாமியை நானும் தினமும் தரிசனம் பண்ணுறேன். அழகாக இருக்குது. வாங்க, இந்த கடற்கரையில் தான் நான் தங்கியிருப்பேன். எப்போ வந்தாலும் நீங்கள் என்னை பார்க்கலாம். அதே மாதிரி என்னை வீடியோ எடுக்க இவங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னையும் ஒரு ஆட்டுக்குட்டியாக மதித்து இந்த வீடியோ எடுத்ததுக்காங்க. ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ. என்னை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, டாட்டா. பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நடை திறக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துருக்கோம். பின்னாடி ஒருத்தர் தலை சீவனாதான் நான் வீடியோக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி என் அழகு ஸ்பாயில் ஆயிடுன்னு சொல்லி தான் தலை சீவ ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஐயோ, இந்த மண்டைக்கு ஒரு சீப்பு தேவைப்படுதா? சரி, ரைட்டு, வாங்க சாப்பிடுவோம். ஐயோ, பேரிக்காடு இருக்குது. நம்ம போய் சாப்பிட்டுட்டு சுவாமி தரிசனத்தை பார்க்கலாம். வாங்க, இந்த கடையில் போய் சாப்பிடலாம். சைவ கடையா பாருங்கப்பா.
ஒரு வழியாக 4 மணிக்கு நடைய திறந்துட்டாங்க. இப்போ நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுவோம். இந்த கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா, மார்கழி மாதம் சூரிய ஒளி வந்து மார்கழி மாதம் காலையில் 7 மணிக்கெலாம் சூரிய உதயம் வந்து டைரெக்டாக அந்த சுவாமி மேலே விழுகும். அதுதான் இந்த கோயிலுடைய விசேஷம். இந்த கோயிலில் இது பாதை இல்லை, இந்த பக்கம் தான் பாதையை சுற்றி போகும். ஓகே, இந்த கோயிலில் வந்து கன்னி விநாயகர் இருக்காங்க, சுயம்பலிங்க சுவாமி இருக்காங்க, பிரம்மசக்தி அம்மன் இருக்குது, இசக்கியம்பாள் இருக்காங்க, முன்னோட்டு சுவாமிகள் இருக்காங்க, சாஸ்தா கோயில், இப்படி எல்லாருமே நிறைய ஸ்தலங்கள் இந்த கோயிலில் இருக்குது. அவ்வளோ அற்புதமான கோவில், அழகான கோவில், பிரசித்தி பெற்ற கோவில். கண்டிப்பாக வாங்க. இந்த பாதை இந்த பக்கம் போகுது. கோயில் நடைய திறந்தது வேணால் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகும். இந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு என்ன பலன் கிடைத்ததோ அந்த பலன் அத்துணையும் பௌர்ணமி அதுமாக நீங்கள் வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். வாங்க இப்போ இந்த ஸ்தலத்துக்குள்ளே போகலாம். இதுவும் திருச்செந்தூர் கோயில் மாதிரி தாங்க. இந்த உள்ளே போகும்போது சட்டையெல்லாம் கழட்டிட்டு தான் போகணும். சுவாமியை வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அந்த கொடிக்கம்பத்தை காட்டுறோம். தரிசனம் பண்ணிக்கோங்க. நன்றி. பார்த்ததான் பார்க்கலையா? இவங்க 2 பத்தியும் பார்த்தோம். இதே நான் உங்களை கண்டிப்பா பார்த்தேன். இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சுயம்பலிங்க சுவாமி கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டோம். அந்த வீடியோ தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்க. ஆமாம். ரைட் சைடா லெஃப்ட் சைடா? லெஃப்ட் சைடு தான். நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். இந்த சைடு தான் இருக்கும். நம்ம இங்கேருந்து தான் வந்தோம். இந்த வீடியோ மட்டும் முடிச்சுட்டு போயிடுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம ஒவ்வொரு சுயம்பலிங்க சுவாமியோடைய வீடியோ தான் நம்ம பார்த்தோம். சிறப்பான தரிசனம். ஆகஸ்ட் 8ஆம் தேதி பௌர்ணமிக்கு 2வது வீடியோ. அந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். எங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் எப்பொழுதுமே உங்களோட நட்பிலே இருக்கின்றோம். ஓகே, இப்போ குலசேகரப்பட்டினம் போட்டோம். அதாவது சுவாமியுடைய ஸ்தலத்தை காட்டணும். இப்போ அடுத்து நாங்கள் போகுது ரொம்ப முக்கியமான இடம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. பார்ட் 3ல சந்திப்போம். பாய்.